பிரபாகரன், கிரவுண்ட் டைரக்டர். ஸோ நேற்று இந்த மீட்டிங்கோட டாபிக் பார்த்த உடனே நான் ஃபர்ஸ்டே வந்து இந்த மீட்டிங்ல நான் பேசி ஆகணுன்றது முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் மூலமா நான் ரொம்ப வந்து பலன் அடைஞ்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட் பார்க்கும்போது. இந்த மேக் டிரைவ் நானோ எனர்ஜைசர் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து ஒரு பேட்டன்டட் ப்ராடக்ட். நம்ம கம்பெனி பேட்டன் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட். ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது ரொம்ப பிரச்சனைகள் இருந்து அதெல்லாமே டேக்கிள் பண்ணி, ஏன்னா மார்க்கெட்ல பெட்ரோல் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. ஆயில் சந்தை உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாம் முன்னேற முடியாம, எலக்ட்ரிக் பைக்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கான காரணம் இந்த பெட்ரோலோட சந்தை தான். ஸோ அது அந்த மாதிரியான காம்படிஷனுக்கு நடுவில் இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணி மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போதும் கண்டிப்பா ஒரு புது இன்னோவேஷனுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பெனியும் பல எதிர்ப்புகளை தாண்டி தான் இந்த மாதிரியான ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்டை வந்து கம்பெனி நம்ம நம்ம வெஸ்டிஜோட டைப்ல இந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த நானோ எனர்ஜைசர் ப்ராடக்ட்டை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட வண்டி வந்து டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி பிளஸ் நான் அதில் வந்து இதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா மெட்டல், ஜிர்கோனியம் அண்ட் செராமிக் மெட்டீரியல் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஹீட் கண்டக்டன்ஸ், ஒரு மெட்டல் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஹீட்டை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டலுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அலுமினியம்னா இவ்வளோ ஹீட் கண்டக்ட் பண்ணும், சில்வர் வந்து இவ்வளோ ஹீட் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி, ஸோ ஹீட்டே கண்டக்ட் பண்ணாத ஒரு ஒரு கேட்டகரியான அலாய் மெட்டீரியல் தான் இப்போ நான் சொன்னது. அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம என்ஜின் ஆயில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி ஊத்துறோம். என்ஜின் ஆயிலுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் ஆயில் கிடையாது. இன்ஜின் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம ஊத்துறோம். இது வந்து நீங்க பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன பேக்கெட்டா தான் இருக்கும். ஒரு 30 ml ஷாம்பு பேக்கெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து இன்ஜின்குள்ள நம்ம ஊத்தும் போது ஸோ இன்ஜினுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஏன்னா இப்போ இன்ஜின் வந்து தேய்மானம் ஆகுது, கரெக்டுங்களா? இன்ஜின் வந்து ஏன் வந்து மைலேஜ் ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா, வண்டி யூஸ் ஆக வந்து இன்ஜின்குள்ள வந்து இந்த பிஸ்டன் சிலிண்டர்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி மேலே ஏறி 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 இறங்கும். அந்த கம்பஷன் ஆகும்போது மேலே ஏறி இறங்கும்போது சைட்ல உராய்வுகள்லாம் வரும். ஸோ இன்ஜினை வந்து வெளியே இருந்து நம்ம என்ன வேணா பண்ணலாம். பட் உள்ள இருந்து இன்ஜினை கழட்டி பழைய இன்ஜினை வந்து சர்வீஸ் பண்றதுன்றது கஷ்டம். ஸோ இந்த இன்ஜின் ஆயில் அடிக்டிவ்ன்றது அந்த இன்ஜின் ஆயிலுக்கு உள்ள உள்ள வந்து இருக்கக்கூடிய உராய்வுகள் தேய்மானத்தை வந்து இது போய் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி உள்ள போய் வந்து ஒரு மெட்டல் கோட்டிங். ஏன்னா நானோ எனர்ஜைசர், நானோ பார்ட்டிகல்ஸ், ரொம்ப 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 நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து இதுல இருக்கு. ஸோ அது வந்து உள்ள போய் படியும் போது என்ன ஆகுது அப்படின்னா உள்ள ஒரு மெட்டல் கோட்டிங், உள்ள போய் ஒரு பெயிண்ட் அடிச்சிருது மெட்டல் கோட்டிங் போட்டுறதுனால. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ மேலே கீழே ஏறி இன்ஜின் பிஸ்டன் ஒர்க் ஆகும்போது அந்த உராய்வுகள் வந்து இல்லாம ரொம்ப ஒரு லூப்ரிகேஷன் வந்து கொடுக்குது. ஸோ அதனால என்ன ஆகுது, இந்த லூப்ரிகேஷன் சிலிண்டருக்குள்ள சாரி இந்த கோட்டிங் வந்து ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த கோட்டிங் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வண்டி யூஸ் ஆகும்போது அந்த உராய்வுகள் இல்லாதனால வண்டி ஸ்மூத்தா வந்து மூவ் ஆகும். அண்ட் வந்து மைலேஜும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் எரிபொருள் ஃபுல்லாவே எரிஞ்சிரும். இந்த இந்த ப்ராசஸ் இருக்கிறதுனால ஃபுல்லாவே எரிஞ்சிறதுனால புகையும் வந்து வண்டியில இருந்து ரொம்ப கம்மியா வரும். ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா எனக்கு நிஜமாவே நான் நல்ல பெனிஃபிட் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து நான் இப்போ ஃபீட்பேக்கை சொல்றேன். நான் வந்து இதை போய் வந்து மெக்கானிக் கிட்ட நான் கொடுத்தேன். இது ஏன் பிரதர் வாங்குனீங்க? இதை போய் எதுக்கு தேவையில்லாம வாங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு அவர் ஏதோ ஒன்று சஜஸ்ட் பண்ணாரு. இல்ல நீங்க இதை ஊத்துங்க, எனக்கு இதை பத்தி தெரியும். இது ஒரு நல்ல கம்பெனில இருந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். நீங்க இந்த மாதிரி ஊத்துங்கன்னு சொன்னேன். அது மாதிரி ஊத்திட்டாரு. ஊத்திட்டு ஒரு 20 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து வண்டியை போயிட்டு வரணும். இல்லை 20 மினிட்ஸ் வண்டியில ஆன்ல வச்சு நம்ம அதை வந்து சர்க்குலேட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ஆன் பண்ணி வச்சுட்டாரு. ஊத்திட்டு அவர் வந்து இது எதுக்கு, இது ஏதோ பண்றீங்க, சரி ஓகே இன்ஜின் ஆயில் மாத்திருங்க. மாத்திட்டு இன்ஜின் ஆயில் நான் ரெக்கமெண்ட் பண்றதுன்னா இன்ஜின் ஆயில் மாத்தின உடனே ஃபர்ஸ்டே இதை வந்து ஊத்திருங்க. சரிங்களா? ஊத்திட்டு நான் வண்டி ஆன்ல வச்சிருந்தேன். அதே மாதிரி அவரே வந்து இன்ஜின் ஆயில ஊத்திட்டு அந்த மெக்கானிக்கே சொல்றாரு, ஆமா பிரதர் நீங்க சொன்ன மாதிரி வந்து இவ்வளவு நேரம் ஆன்ல தான் வச்சிருந்தேன். நான் எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி வந்து இதை ஊத்திட்டு வண்டியை முறுக்குனேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தேன். ஒரு வேலை இருந்துச்சு, வண்டி எடுத்து தான் போயிட்டு வந்தேன். அப்புறம் வந்து வண்டி ஆன்லயே நான் வச்சிருந்தேன். சூடே இல்ல, வண்டி வந்து சூடே ஆகல. அதை நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சரி ஓகே. அதுக்கப்புறம் நான் ஊத்திட்டு வண்டி வீட்டுல எடுத்துன்னு வச்சுட்டேன். ஒரு தடவை போயிட்டு வந்தேன். எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ஒரு எலக்ட்ரிக் பைக் ஓட்டுற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு வந்து வண்டி புடுன்னு இருந்தா பிடிக்காது. ரொம்ப மைல்டா ஸ்மூத்தா ஓட்டுறதான் பிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட பிக்கப்பும் வந்து சூப்பரா இருந்துச்சு. முன்னாடி வந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்டார் சிட்டின்றது ரொம்ப பெரிய வண்டி இல்ல, உங்களுக்கே தெரியும். 150 சிசி பைக் தான். பட் இது ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிக்கப்பும் நல்லா இருந்துச்சு, ஸ்மூத்னஸ் நல்லா இருந்துச்சு, புகையும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, சூடாகிறது இல்ல. லாங் டிரைவ் போனாலுமே அது வந்து ரொம்ப ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா இதோட ஃபீட்பேக் வந்து யார் சொன்னது அப்படின்னா, ஏன்னா நான் நிறைய பைக் வந்து நமக்கு ஆன்லைன் ஒர்க் தானே, பைக் நமக்கு நிறைய யூஸ் வர்றது இல்ல. எனக்கு இந்த இந்த என்னோட வண்டியை வந்து மோஸ்ட்லி ஓசி வாங்கி ஓட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த மெக்கானிக் தான். சரிங்களா? அவர் தான் அடிக்கடி ஓசி வாங்கி நம்ம வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. அவர் கொடுத்த ஃபீட்பேக்
அவரே கொடுத்த ஃபீட்பேக் என்னன்னா, கண்டிப்பா வண்டி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. பிக்கப் நல்லா இருக்கு. நான் வந்து இத ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி, அவர் மூலமாவே நான் வந்து 20 நானோ எனர்ஜைசர் இது வரைக்கும் நான் வந்து அவரோட கடைங்களுக்கே குடுத்து பண்ணியிருக்கேன். ஏன்னா இது இன்க்ளூட் ஈவன் வில்லேஜ். நான் இருக்கிறது வில்லேஜ் ரைட்டுங்களா? ஸோ அந்த கடையில குடுத்து அதுவா நடந்தது. நானா போய் பண்ணணும்ன்றத நினைக்கல. நான் யூஸ் பண்ணேன். அத அந்த மெக்கானிக் போட்டாரு. அது என்னன்றத பார்த்தாரு. புல்லட்டுக்கு, பல்சருக்குலாம் வந்து பெரிய பெரிய வண்டிக்கு நான் மட்டும் எனக்கு கால் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட வந்து வாங்கி வாங்கி அவர் அத வந்து பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ இது நான் யூஸ் பண்ண என்னோட பெர்சனல் ஃபீட்பேக். ஸோ கண்டிப்பா வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பைக் இல்லாத ஆளுங்க வீட்ல யாருமே கிடையாது. கரெக்ட்டா? ஏன்னா செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ப்ராடக்ட்டே இல்ல அப்டின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் உங்க வீட்ல வந்து ஹஸ்பண்ட் மைலேஜ் இல்ல, பெட்ரோல் விலைலாம் கூடி போச்சுன்னு சொல்லி எத்தனையோ ஹஸ்பண்ட்ஸோ, உங்க அப்பாவோ கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல பைக் லவர்ஸ் தான் உங்க ஏரியால இல்லையா? எத்தன பசங்க டர்ருன்னு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பைக் யாருன்னா வந்து அ ஓட்டிட்டு இருக்காங்க, பைக் லவர்ஸ் இருக்காங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க இந்த ப்ராடக்ட்ட சஜெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? அப்படி சஜெஸ்ட் பண்றதன் மூலமாவே வந்து ஒரு பெரிய பிசினஸ் வந்து குடுக்க முடியும். அது மைலேஜ் வந்து கூடுதலா குடுக்கறதன் மூலமா ஒரு நல்ல ஃபீட்பேக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மைலேஜ் இந்த இன்ஜின் ஆயில் யூஸ் பண்றதன் மூலமா நமக்கு மைலேஜ் வந்து எனக்கு பிராக்டிகலா கிடைச்சது பார்த்தீங்கன்னா, 4லிருந்து 5 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைச்சுச்சு. 50 குடுக்கும். 50க்கு பதிலா 55 அப்படின்றது குடுக்கும். தியரிட்டிக்கல் வேற, பிராக்டிகல் வேற சரிங்களா? ஸோ எந்த மாரி நம்ம வந்து கிளட்ச புடிச்சு எப்படி நம்ம ஓட்டுறோம் அப்படின்றதெல்லாம் கூட இருக்கு. ஏன்னா மைலேஜ் வண்டி நம்ம புதுசா வாங்குறோம் அப்படின்னாலே, அவன் ஒண்ணு சொல்லுவான். பட் வந்து அவன் அவன் செக் பண்றது எப்படி இருக்கும்னா, வண்டியோட மைலேஜ பள்ளத்துல எதுலயும் ஏத்தாம மிஷின்ல வச்சு செக் பண்ணுவாங்க. பட் நம்ம பிராக்டிகலா கிளட்ச் பிடிச்சு ஓட்டும்போது மைலேஜ் கம்மியா இருக்கலாம். அதே மாரி இதுல நம்ம பார்க்கும்போது நான் பிராக்டிகலாவே வந்து ரிசல்ட் வந்து 4-5 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து பார்த்திருக்கேன். அண்ட் அது இல்லாம இத நீங்க ஊத்தும்போது, ஆ இந்த இந்த ப்ராடக்ட் அப்படின்றது வந்து 30,000 கிலோமீட்டருக்கு வந்து வொர்க் ஆகும். இந்த ப்ராடக்ட் நம்ம என்ஜின்ல ஊத்திட்டோம் அப்படின்னா, 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் அ நீ இந்த இந்த கோட்டிங்ன்றது அந்த இதுல இருக்கும். உள்ள நம்ம சிலிண்டருக்குள்ள வந்து இருக்கும். திரும்ப ஆயில் மாத்தலாமான்னு கேட்டா மாத்தலாம். மாத்துனாலுமே அந்த கோட்டிங்ன்றது உள்ள இருக்கும். ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு ஒர்க் ஆகுதுன்னா, மோஸ்ட்லி ஆயில் நம்ம எப்படி மாத்துவோம்? 5,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவ மாத்துவோம். அப்போ 6 முறை மாத்துவோம். கரெக்ட்டுங்களா? 30,000 கிலோமீட்டருக்கு. பட் இத நம்ம யூஸ் பண்றம்போது, ஆயில் வந்து உங்களுக்கு சீக்கிரமா கருப்பும் அடிக்காது. 6 முறை மாத்த வேண்டிய என்ஜின் ஆயில வந்து நம்ம ஒரு 4 முறை மாத்துனாலே போதும். அப்ப 2 முறை என்ஜின் ஆயில் மாத்துறதுக்கு எவ்வளோ செலவாகுது? ஒரு ரூ. 1000 ஆகுமா? அது நமக்கு சேவிங்ஸ் தான். அண்ட் வந்து இந்த நமக்கு மைலேஜ்லயும் பாருங்க, ஒரு லிட்டருக்கு வந்து அ அ உங்க உங்க வண்டி பெரிய வண்டின்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு 3லருந்து 4 கிலோமீட்டரே வந்தா கூட 4 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 1 லிட்டருக்கு 4 கிலோமீட்டர். 4 இன்டூ உங்களுக்கு 30,000 கிலோமீட்டருக்கு வந்து யூஸ் பண்ணும்போது எவ்வளோ உங்களுக்கு லாபம் வருது அப்படின்றதையும் பாருங்க. அண்ட் சுற்றுச்சூழல் மாசுபடுறதையும் வந்து நீங்க காப்பாத்துறீங்க. உங்க வண்டியோட மைலேஜ் ரொம்ப அ கிடைக்குது. அண்ட் வந்து வண்டியோட குவாலிட்டி நல்லா இருக்கு. ஏன்னா வண்டி லவ்வர்ஸு ஏன்னா புது வண்டி வாங்குறதுக்கு மனசு இல்லாம பல பேர் பழைய வண்டியே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே உங்களோட பழைய என்ஜின புது என்ஜினா மாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்ணுங்க. என்னோட பெர்சனல் ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப புடிச்ச ப்ராடக்ட் அப்படின்றது மேக்டெல் நானோ எனர்ஜைசர். கண்டிப்பா வீட்ல இருக்கிற எல்லாருமே வந்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஜென்ஸ்க்கு வாங்கி குடுத்து அவங்களோட பெட்ரோல் செலவ வந்து கம்மி பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். விஷ் யூ வெல்.